ரேண்டமாக ஒரு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் காலேஜ் கிளம்புனேன். ஆனால் நார்மலாக இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழைப்பழம் மில்க் ஷேக்கும் 2 பாயில்டு எக்கும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுவே பாதி வயிறு ஃபில்லான மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருந்திருந்தேன்னா அது கூட சேர்த்து சாப்பாடும் சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே நான் மட்டும் இருக்கிறதுனால அந்த 2 முட்டையோட தப்பிச்சுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் உட்காந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் உள்ளே விளாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெய்லி ஏதாவது விளாண்டுட்ருப்போம். ஓடி பிடிச்சி விளாடுறது முதற்கொண்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். பயங்கரமாக டயர்ட் ஆகுது அது விளாடுறதுனால. இப்போ என்ன கேம்? டம்ஷராட்ஸ். அது விளையாடுறோம். 2 டீமா பிரிஞ்சிருக்கோம். டம்ஷராட்ஸா தம் அடிக்கிறது தானே. ஆமா, ஒரு டீம் இருக்காங்க. யார் வின் பண்றா அப்படின்னு பாப்போம். நேத்து இருந்து நாங்க தோத்து போனோம். பாப்போம் இன்னைக்கு யார் வின் பண்றான்னு சொல்லிட்டு. இது தேவையில்லாத இதெல்லாம். இந்த மாதிரிலாம் இருந்து விளையாடும் போது எனக்கு என் ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி தடன்னு ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து வேற ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உளுந்தங்களி சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம். பட் உளுந்தங்களி கிடைக்கல. உளுந்தங்கஞ்சி தான் கிடச்சிச்சு. 40 ரூபாய்க்கு மயிலாப்பூர் கோவில் தெருவிலே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதையும் நல்லா வாங்கி குடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் ஜன்னல் கடையில் போய் பஜ்ஜி சாப்பிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.